மேட்ரிமோனில போட்டுருக்கேன் இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகல. எப்படி மேடம் செட் ஆகும் மேடம்? எனக்கு அதே பிரச்சனை தான் மேடம். நானும் ரொம்ப நாளா மேட்ரிமோனில ரெனியூவல் பண்ணி சலிச்சு போச்சு மேடம். எனக்கும் ஒண்ணுமே செட் ஆகல. அப்படியே டென்ஷன்ல அப்படியே வந்துகிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சது மேடம். திரும்பி பாக்குறேன் நீங்க உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்த உடனே என் மனசு அப்படியே ஆகாயத்துல அப்படியே ரெக்க கட்டி பறக்கணும் மேடம். அழகா இருக்கீங்க மேடம். எனக்கு 22 வயசு தான். உங்க பையனுக்கு என்ன வயசு மேடம்? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல மேடம். எனக்கு தான் மேடம் பாக்குறேன். நான் தான் அந்த பையனை. உங்களுக்கா? ஆமா மேடம். என் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் டெத் ஆயிட்டாரு. இல்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்களே. கடவுளே, ஏமா இப்படி பண்ற? ஏமா சொன்னா தப்பா இருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவர் வந்து உங்களை கட்டிக்கிட்டா நீங்க பத்தியா? இப்ப மட்டும் உங்களுக்கு கோவம் வருது இல்ல? அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கும். நான் எவ்வளவு ஆசையா பாசமா உங்க பக்கத்துல வர்றேன். நீங்க மட்டும் பொசுக்கு யாரோ ஒரு ஆமா சும்மான்றீங்க. எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது தெரியுமா மேடம்? மனசு வைங்க மேடம். உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்து வர மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு மனசு வைங்க. உனக்கு நானு சொல்ல புறம் போயிடுது மேடம். உங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது மேடம். என்னதான் இருந்தாலும் நல்ல பொண்ணுங்களுக்கு இந்த நல்ல பசங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. நர பசங்களா பார்த்து தேடி பொசுக்கு போய் விழுந்துறீங்க. அப்புறமா அங்க இருந்து திரும்பி எந்திரிச்சு ஓடி வரும்போது நாங்க இந்த இடத்துல இல்லாம வேற எங்கன்னா போயிடுவோம். போச்சே நல்ல பையன் போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்க போறீங்க. ப்ளீஸ் மேடம், நல்லா யோசிங்க. அப்பதான் என் மனசுல இருக்கிற அந்த ஒரு பாசம் அன்பெல்லாம் உங்களுக்கு புரியும். அந்த பாச அன்பத்தை வேற யார்கிட்டயாச்சும் காமி. நீங்க பொண்ணுதானே, அழகா இருக்கீங்கல்ல. உங்களை மாதிரியே உங்க மனசு வெள்ளையா இருக்குதுங்க. மனசு வைங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். நான் ஒண்ணும் இல்லை மேடம். ஏன் மேடம் பயப்படுறீங்க? மேடம் ப்ளீஸ் மேடம். ஒண்ணும் இல்லை மேடம். ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். உங்க காலில் இருந்து வேணா கெஞ்சிரும் மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை ஏத்துங்க மேடம். ப்ளீஸ் மேடம். உட்காருங்க. நீங்க எந்திரிக்கலாம். என்ன பார்த்து எப்படி தெரியுது? எல்லாரும் என்ன பார்த்தா அப்படியே சாருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியே பாக்குறதுக்கு கஜோல் மாதிரியா இருக்கீங்க. ஆமா, 2 பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி பப்ளிக்ல போய் சொல்லிடாத, அதிகமாயிடும். உங்க காலத்துல என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கே நெஞ்சு வலி வந்துடும். உங்களை எப்படி சொல்லி நான் புரிய வைக்க போறேன்னு தெரியல எனக்கு. கடவுளே மேடம், கொஞ்சம் மனசு வைங்க மேடம். இவ்வளவு தூரம் தெரிஞ்சு கேட்கறாங்களா? புரியலையா? என் மனசு உங்களுக்கு புரியவே இல்லையா? ஹலோ, மேக்ஸிமம் ப்ரொஃபைல போஸ்டரு கொண்டு வந்த நாய்ங்க வந்து தொல்லு கொடுத்துட்டே இருக்குதுங்க. மேடம் பாசக்கார நாய் மேடம். பாதுகாப்புக்கான நாய் மேடம். நீங்க வீட்டுல எல்லாம் வளர்ப்பீங்கல்ல பெட் நாய், அந்த மாதிரி மேடம். நானு நீங்க பெட்ல படுத்துருந்தா நானும் பக்கத்துலயே படுத்துப்பேன். நீங்க ரோட்ல நடந்து போனா நானும் பின்னாடியே வருவேன். உங்க கூடவே இருப்பேன் மேடம். உங்க ஆயுஸ் முழுக்க நான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் மேடம். எப்படியாவது எனக்கு ஓகே சொல்லுங்க மேடம். அப்ப இன்னொருத்தரோட போல அப்படியே நீ பாய்க்கா வச்சுக்கோ. முடிய போய் சேர்ந்துட்டானோ? சரி, அம்புலன்ஸ் காட்டி சொல்லிடுவோம்.